தமிழலை நேர்களுக்கு வணக்கம். இன்றைய சந்திப்பில் நம்மோடு திராவிட இயக்க சிந்தனையாளர் பேச்சாளர் திரு நாஞ்சில் சம்பத் அவர்கள். அவரை அன்போடு வரவேற்கிறோம். சார் வணக்கம். வணக்கம். அதிமுகவில் மறுபடியும் ஒரு மாதிரி ஒரு சலசலப்பாக இருக்க திரு செங்கோட்டையன் ஒரு கட்டத்தில் சரியான மாதிரி தெரிஞ்சது, இல்லை நாளைக்கு 5ஆம் தேதி முடிவை சொல்கிறேன் அப்படிங்கிறார். என்ன முடிவு சொல்லுவார்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எடப்பாடிக்கு கூட இருக்க முடியாது, இயங்கவும் முடியாது. ஒரு திட்டமிட்டு அவரை அவமானப்படுத்துகிறார் செங்கோட்டையனை. ஆமாம், அவமதிக்கிறார். அதை தாண்டி தன்னை காட்டிலும் மூத்தவர், ஒரு மக்கள் திலகம் எம்ஜிஆரின் காலம், முதல் தேர்தல் 1977, 77 இன்று வரை 2025 வரைக்கும் 23, 25, 48 வருடத்தில் 2 வருடங்கள் மட்டும்தான் அவர் சட்டமன்ற உறுப்பினர் இல்லாமல் இருந்தது. கிட்டத்தட்ட அண்ணன் திமுக பொருளாளர் அண்ணன் துரைமுருகனுடைய சீனியாரிட்டி ஈக்குவல் அவருக்கு இருக்கு. அதை தாண்டி ரொம்ப பணிவானவர், ஒரு தலைமை மீது ஒரு அத்துமீறல் செய்ய வேண்டும் என்று எண்ணாதவர், இன்னொருவருடைய இடத்தை ஆக்கிரமிக்க வேண்டும் என்று கருதாதவர். நியாயமாக அவருக்குத்தான் அந்த இடம் வந்திருக்கணும். அந்த முதல்வர் பதவி, பொதுச் செயலாளர் பதவிங்கிறது அவரை நோக்கி வந்திருக்கணும். சரி. எடப்பாடி பழனிசாமி கூவத்தூர் கூத்தில் மிதந்து வந்த பிணம். அது சசிகலா அம்மையார் செய்த ஒரு இமாலயத்தவர்களில் அது ஒன்று. இன்றைக்கு ஒரு அறமற்ற அரசியலை எடப்பாடி பழனிசாமி செய்ய துணிந்து விட்டார். அவருக்கு ஒன்றுமே தெரியவில்லை. இல்லைங்க, அறமற்ற அரசியல் எதை சொல்கிறீங்க? அவர்கிட்ட தான் நிர்வாகிகள் இருக்கிறாங்க, அவர் கூட தான் எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க, யாரும் அந்த பக்கம் பெருசாக வேற. 1900 மக்கள் திலகம் எம்ஜிஆர் மறைந்த பொழுது நிர்வாகிகள் வீரப்பனிடமும் ஜானகியிடம் தான் இருந்தார்கள், ஜெயலலிதாவிடம் இல்லை. தொண்டர்களும் ஜெயலலிதாவிடம் தான் இருந்தாங்க, ஜானகிட்ட இல்லை. இதை ஜானகி அம்மையார் சரியாக உள்வாங்கி கொண்டார். உள்வாங்கினார் தோல்வியின் மூலமா? இல்லை, அதான் உள்வாங்கி கொண்டார். அது மக்கள் கொடுத்த பாடத்தை அவர் மதித்தார். சரி. அதனால் அந்த எல்லாவற்றையும் ஜெயலலிதாவுக்கே மடைமாற்றம் செய்துவிட்டு அவர் ஓய்வு பெற்றார். இந்த பக்கம் இவர்கிட்ட கிடையாது. எடப்பாடிட்ட ஒரு 5 பொது தேர்தலை சந்திக்கிற அளவுக்கு பணம் இருக்கிறது. அப்படின்னா கணக்கு போட்டுடுங்க, அதை வச்சு எல்லாத்தையும் சரி பண்ணிடலான்னு பார்க்குறேன் அப்படின்னு நினைக்கிறார். இல்லை, செங்கோட்டையன் இந்த இடத்துல டிஸ்டர்ப் ஆகிறார். அவர் நீங்கள் சொன்னீங்க, அவர் ஒரு மூத்த அரசியல்வாதி, தமிழ அரசியல் வரலாற்றில் 2 முறை மட்டும்தான் அவர் தேர்தலில் தோற்றுக்கார், மற்றபடி வெற்றி பெற்றவர், அனுபவசாலி, எல்லாமே இருக்குது. ஆனால் அதை தாண்டி தலைமைக்கு அந்த பண்பு மட்டும் போதும்னு நினைக்கிறீங்களா? தலைமைக்கு என்ன பண்பு வேணும்? தலைமைக்கு தொண்டர்களை அரவணைத்து போகணும். ஆமாம். நிர்வாகிகள்கிட்ட விவாதிக்கணும், எடுத்தேன் கவிழ்த்தேன்னு பேசக்கூடாது. இதெல்லாம் செய்கிறவன் இன்னைக்கு எடப்பாடி. செங்கோட்டையன் அதை எதிர்பார்க்க முடியாது. அவர் ரொம்ப ரொம்ப டிப்ளமசி அண்ட் ஃப்ளெக்சிபிலிட்டி, இது 2ஐயும் பின்பற்றுகிற ஒரு அறமான அரசியல் செய்கிற அபூர்வமான மனிதன். சரி. அதை தாண்டி எனக்கு தெரிந்து என்ன கேள்விப்படுறீங்க? இந்த நாளைக்கு என்ன அறிவிப்பார்னு உங்களுக்கு ஏதாவது? எனக்கு, ஏன்னா அந்த முகாமில் நீங்கள் இருந்திருக்கிறீங்க. எடப்பாடியை பொதுச் செயலாளராக ஏற்றுக்கொள்ளவில்லை. அதிமுக காப்பாற்றப்பட வேண்டும். ஆகவே அந்த தொண்டர்களை ஒருங்கிணைக்கிற ஒரு வேலையை எம்ஜிஆரின் தொண்டன், ஜெயலலிதாவின் தொண்டன் என்ற நிலையில் மிச்சமுள்ள நாட்களில் செய்ய போகிறேன்னு சொல்லி அறிவிச்சிட்டு அண்ணன் ஓபிஎஸ், சசிகலா, தினகரன் இவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து விடுவார்கள். நீங்கள் சொல்கிறீங்க, அவருடைய தலைமைக்கு ஒரு சேலஞ்சை கொடுத்துட்டு இவர் அதற்கான தகுதி இல்லை திரு எடப்பாடி அப்படின்னு சொல்லிட்டு இவரெல்லாம் ஒருங்கிணைப்பார் அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட திரும்பி சசிகலாவோ டிடிவி தினகரனோ ஓபிஎஸ் அவங்களுக்குள்ள ஒரு ஒத்த கருத்தோடு தான் இருக்கிறாங்க. சேர்ந்து பணியாற்றலையே தவிர ஒத்த கருத்தோடு தான் இருக்கிறாங்க. இதில் சேர்க்கறதுக்கு வேறு என்ன வேலை இருக்குது திரு செங்கோட்டையன் அவருக்குன்னு கேட்குறேன். இல்லை, செங்கோட்டையனை அந்த எடப்பாடி பழனிசாமி இயக்குவது அமித்ஷா, இல்லாவிட்டால் பிஜேபி. 2 ஒன்று தான். ஆமாம். இப்போ பிஜேபியை ஏற்க முடியாது என்று ஒரு முடிவை அவர்கள் எடுப்பதே அசாத்தியமான முடிவு. ஏன்னா
அதிமுகவினுடைய எந்த தொண்டனும் பிஜேபியோடு சேர்ந்து இயங்க தயாரில்லை. அதனால தொண்டர்களுடைய மனநிலையை புரிந்து கொண்டார்கள். ஒரு அதிர்ச்சியான தகவலை பிஜேபியோடு கூட்டணி வைத்துக் கொண்டதன் மூலம் அதிமுகவினுடைய இருப்பு இன்றைக்கு கேள்விக்குறியாகிவிட்டது அப்படின்னு அறிவிச்சிட்டு அவங்க இயங்க தொடங்கும் பொழுது தேர்தல் காலம் நெருங்க நெருங்க அவர் பின்னடைவை சந்திப்பார் எடப்பாடி பழனிசாமி. சரி, இப்பொழுதே அவருடைய ஊர்வலம் இந்த பிரச்சாரம் இருக்குல்ல, ஆமாம், ஒவ்வொரு ஊரிலும் தோல்வி தோல்விங்க. ஆனால் தோல்வி. அவருக்கு என்ன சிக்கல்னா என்ன பேசணும்னு தெரியல. திமுக மேலே பல குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாரு. அந்த ஆட்சியின் மீது என்னென்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, அமைச்சர்கள் மேலே என்னென்ன குற்றச்சாட்டு இருக்குது. நான் என்ன சொல்கிறேன்னா, எதிர்கட்சி தலைவருங்க, ஆமாம், நீங்கள் ஒரு சாதாரண சொற்பொழிவாளன் மாதிரி பேச முடியாது. அவர் போய் மார்க்சிஸ்டுகளை தாக்குகிறார். அந்த கூட்டணி கட்சிகள் மீது தாக்குகிறார். மார்க்சிஸ்டுகள் திமுகவை எதிர்க்கின்ற பிரச்சனை அடிப்படையில் புரியுது கேட்டீங்களா? இவங்க அந்த மார்க்சிஸ்டுகளை நீங்களாம் அடிமை புத்திங்கிற மாதிரி மார்க்சிஸ்டுகளை தாக்கு. அவர் எதுக்கு சொல்றாருன்னா, இப்போ பாஜகவின் அடிமையாக அதிமுக இருக்குன்னு நீங்க அவங்க சொல்லும்போது நீங்க திமுக நீங்க அடிமையா இருக்கிறீங்க அப்படின்னு ஒரு திரும்ப அடிமைத்தனம் சொல்லும்போது மார்க்சிஸ்டுகள் ஆணித்தரமாக திமுகவை கேள்வி கேட்கிறார்கள். சரி, இப்போதான் கேட்கிறாங்க, ஆணித்தரமாக கேட்கிறார்கள், அச்சப்படாமல் கேட்கிறார்கள். இதனுடைய விளைவுகள் எப்படி இருக்கும் என்பதை கூட அவர்கள் யோசிக்கல, தேர்தலை பற்றி நினைக்கல. இந்த நிலைப்பாட்டில் மார்க்சிஸ்டுகளுடைய அணுகுமுறை கொஞ்சம் வித்தியாசமான அணுகுமுறை தான். சரி, ஆனால் மார்க்சிஸ்டுகளை பேசுகிறாரு. இதே அணுகுமுறையை தான் விடுதலை சிறுத்தைகளும் பின்பற்றுகிறார்கள். அவங்கள கேள்வி கேட்க பயப்படுறாரு. விடுதலை சிறுத்தை கூட அவர் கொஸ்டின் பண்ணுறாரு, நீங்கள் எங்களை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா அவர் சொல்கிறாரு பாஜக அதிமுக விழுங்கிரும்னு திருமாவளவன் சொல்லும்போது உங்களை முழுங்கிறாமன்னு கேட்குறாரு. இதை விட எப்படி கடுமையான விமர்சனம் வைக்கணும்? இல்லை, திமுகவை விழுங்காமல் தற்காத்து கொள்ளக்கூடிய தகுதியும் ஆற்றலும் தனக்கு இருக்கிறதுங்கிறத ஏற்கனவே நடந்த தேர்தலில் நிரூபிச்சிட்டார் திருமாவளவன். ஆமாம், அவர் தனி சின்னத்தில் நின்று வென்று இன்றைக்கு திமுக கூட்டணியில் இந்தியா கூட்டணிக்கு முகமாக அண்ணன் ஸ்டாலின் இருந்தால் முதுகெலும்பாக இருக்கிற தலைவராக ஒரு எஸ்டாப்ளிஷ் ஆயிட்டார், லீடராக பரிணமிச்சாங்க. நீ இன்னும் லீடர் ஆகலையே. எடப்பாடி பழனிசாமி அந்த தலைவருக்கானது வரலையே. 200 ரூபாயில தானே வண்டி ஓடுது. நீ ஆம்புலன்ஸை கண்டாலே பயப்படுறிய, பிணங்கள் பயப்படலாம், நீ ஏன் பயப்படுற? ஸோ அந்த பிரச்சாரத்தில் கூட பிரச்சனைகளை சரியாக அவர் அட்ரஸ் பண்ணல. திருப்ப நீங்கள் முன்னாடி என்ன பேசி இருக்கணும்? நீ சேலத்துக்காரன் தானே, 4.5 லட்சம் முட்டை அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்ய முடியல தினசரி, கேட்டீங்களா? இதனால கோழிப்பண்ணை நிர்வாகிகள் தற்கொலையின் விளிம்புக்கு போய்கொண்டிருக்கிறார்கள். அதை நம்பி இருக்கிற தொழிலாளிகள், அதை நம்பி இருக்கிற வர்த்தகர்கள், அதை இடம் விட்டு இடம் கொண்டு போகிற எல்லாம் ஸ்தம்பித்து இன்றைக்கு இருக்கிறது. ஏதோ கொங்கு மண்டலத்தில் உனக்கு செல்வாக்கு இருக்குன்னு போக்கு காட்டுறியே, இன்னைக்கு தென்னகத்தினுடைய மான்செஸ்டர், கோயம்புத்தூர், திருப்பூர் படுத்து விட்டது. லட்சக்கணக்கான தொழிலாளிகள் காலுக்கு செருப்பும் இல்லை, கால் வயிற்று கூழும் இல்லை, பாலுக்குலைத்தோமடா தோழனே, பசையற்று போனோம்னு பரிதவிக்கிற நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. இதில் ஒரு முக்கியமான முடிவை எடுப்பதற்கு அண்ணன் ஸ்டாலின் ஒன்றிய அரசை கேட்டிருக்கிறார். ஒன்றிய அரசிடமிருந்து நமக்கு சாதகமான பதில் இதுவரைக்கும் வரல. ஸோ அதை பற்றி இவரும் அதைத்தானே பேசணும். நீ திமுகவே பேசுறது இல்லை, பிரச்சனையை பேசுறியா? உனக்கு அது தெரியுதா? இல்லை. அதனால எடப்பாடி அரசியல் அறமற்ற அரசியல். சரி, இப்போ இந்த செங்கோட்டையனுடைய இப்போ இந்த குரல் கலக குரல் கூட வச்சுப்போங்க, ஏற்கனவே எழும்புச்சு, அது நின்றுச்சு, மறுபடியும் இப்போ அந்த குரலை எழுப்புறாரு. இது செங்கோட்டையனாக ஒரு முடிவு பண்ணி அவராக சிந்தித்து எடுக்கக்கூடிய, களத்தினுடைய நிலவரத்தை தெரிஞ்சு எடுக்கக்கூடிய ஒரு முடிவாக இருக்குவா, இல்லை அதுக்கு பின்னாடி திரும்பி சசிகலாவோ இல்லை டிடிவி தினகரனோ அல்லது வேறு யாரோ அவரை இயக்கி இது போன்ற ஒரு விஷயத்த பண்ண சொல்றதாங்க? ஏதாவது ஒரு சந்தேகம் இருக்குதா? நீங்கள் செங்கோட்டையன் நான் ஒரு சின்ன வயசுலேயே அதை பார்த்து வியந்திருக்கேன்.
ஜெயலலிதாவுடைய சுற்றுப்பயணத்தை திட்டமிடுவது அவர். ஆமாம். கேட்டிங்களா? ம். தமிழ்நாட்டில் இப்படி யாரும் திட்டமிடவே முடியாது. ம். ராமனை பாதுகாக்கிற அந்த பயணத்தில் 14 வருஷம் காட்டில் ஒரு நாளும் தூங்கலை லட்சுமணன். லட்சுமணன் மாதிரி இவர் அந்த 30 நாளும் தூங்க மாட்டார். செங்கோட்டையன் ம். கட்சிக்காரர்களுக்கு கட்டளை இடுவதும் அந்த பிரச்சாரத்தை ஆற்றுப்படுத்துவதும். ஜெயலலிதாட்ட இந்த கான்டாக்ட் சீட்டு வாங்குறது ரொம்ப கஷ்டம். அப்படி வாங்கினவர் அவர். அதனால் அவருக்கு தெரிந்த அரசியல் தமிழ்நாட்டில் அதிமுக வேற யாருக்கும் தெரியாது. சரி. அதனால இந்த அதிமுகவினுடைய அடியும் முடியும் அதனுடைய மண்ணும் விண்ணும் தெரிந்த செங்கோட்டையன் ஒரு முடிவெடுப்பதற்கு தானாகவே எடுப்பாருங்க. ஆமாம், முடிவெடுக்க வந்திருப்பதே தமிழ்நாட்டு அரசியலில் இன்னைக்கு அது ஒரு அதிசயம். நாளைக்கு எதை அறிவிப்பாருன்னு நாடு எதிர்பார்க்கிறது, நானும் எதிர்பார்க்கிறேன். இப்போ நீங்கள் சொன்னீங்க தான் நாங்கள் வந்து இணைந்து செயல்படுவதற்கான முயற்சி எடுக்க போகிறோம். இவர் வந்து அதிமுக அந்த மாதிரியான ஒரு நிலைக்கு கொண்டு வந்துட்டாருங்கிற விஷயத்த சொல்லுவாருன்னு சொல்கிறீங்க. சரி, இதே போன்ற கருத்துக்கள் இதுக்கு முன்பும் திரு ஓபிஎஸ் சொன்னார். சட்டப்பூர்வமாக சில விஷயங்களை மூவ் பண்ணி பார்த்தாரு. பெரிய அளவில் அவரால் அது ஜெயிக்க முடியல. ஸோ நான் கேட்குறது, திரு செங்கோட்டையுடைய மூவ்ங்கிறது அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகள் அல்லது கட்சிகளில் கைப்பற்றக்கூடிய அளவுக்கான ஒரு மூவ்மெண்ட்டாக இருக்குமா, அல்லது சட்ட ரீதியாக அவர் ஏதாவது சில இது வந்து இதை மக்களிடம் கொண்டு போகிறது தான் இன்னும் வழி ஓகே, அவர் அந்த அந்த அதை செய்வார். ஏன்னா நாளை செங்கோட்டையன் எடப்பாடி வர்றது மாதிரி வந்தாருன்னா அந்த கூட்டத்துக்கு இந்த கூட்டத்துக்குள்ள வித்தியாசத்தை தமிழ்நாடு அப்போ பார்த்துக்கொள்ளும். நேரடி மக்களை தான் சந்திப்பார். அதுக்கான நேரம் இனிமேல் வெயிட் பண்ண முடியாது. அதிமுக காப்பாற்றப்பட வேண்டும். சரி. ஏன்னா அதிமுக என்கிற அமைப்பு வலிவோடும் பொலிவோடும் இருந்தால்தான் ஒரு நாசக்கார சங் பரிவார் கும்பலினுடைய படையெடுப்பை தடுத்து நிறுத்த முடியும். இப்போ நீங்கள் சொல்கிற பார்த்தா இந்த ஒன்றிணைவது அப்படிங்கிற ஒரு கான்செப்டே வந்து பிஜேபிக்கு எதிராக தான் இவங்க வரணும். இல்லை, வரணுங்கிறது உங்கள் விருப்பம். அந்த நோக்கம் அவங்களுடைய நோக்கம் அதுவா? பன்னீர்செல்வம் அறிவிச்சுட்டாரு. பன்னீர்செல்வம் எப்ப அறிவிச்சாருன்னு கேக்குறேன். அதான் கேக்குறேன் சார். இப்ப டிடிவி தினகரன் தேசிய ஜனநாயக கூட்டணி வெளியே வரங்க எப்ப சொல்றாரு? நேத்து வரைக்கும் வந்து சொல்ல வேண்டிய தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு எதிராக ஏதாவது ஒரு கடுமையான விமர்சனம் பண்ணிருக்காரு. சொல்ல வேண்டிய நேரத்துல சொல்லிருக்காங்க. ஓபிஎஸ் வந்து அவ்வளவு பணிவா அறிக்கை பிரதமர் அவர்களே பணிவை கூட அங்கிகரிக்கல நீ. சார், அந்த பணிவை கூட நீ மதிக்கல. நீ ஒரு முன்னாள் முதலமைச்சராக நமக்கு புரியுது. திருச்சியில ஒரு வழிப்போக்கனை போல கூட வழியில் நிற்பதற்கு கூட அவருக்கு அனுமதி கிடைக்கல. அப்ப அவமானப்பட்டார்கள், திருப்பி அடிக்கிறாங்க. அடிக்க வேண்டிய நேரத்தில் அடிக்கிறாங்க. அதுதான் நான் சொல்றேன். அப்ப நீங்க தனிப்பட்ட முறையில பாதிக்கப்படுறீங்க, அதனால நீங்க பிஜேபி எதிர்க்கிறீங்களா? நீங்க இப்ப சித்தாந்தத்தை பத்தி உங்களுக்கு திரு ஸ்டாலின் அவர்கள் சொல்றதை புரிஞ்சுக்க முடியுது. அவர் ஒவ்வொரு முறையும் சொல்றாரு பாசிச பாஜக அப்படிங்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்துறாரு. பாஜகனுடைய சித்தாந்தத்துக்கு நாங்கள் எதிரியானவர்கள், எங்களுக்கு திராவிட சித்தாந்தம் அதுக்கு இதுக்கும் அப்படி நேர் எதிர்ங்கிற கருத்தை ஒவ்வொரு இடத்துலையும் அவர் முன்வைக்கிறாரு. அதை மாதிரி திரு டிடிவி தினகரன் எங்க முன் வச்சிருக்காரு, திரு ஓபிஎஸ் எங்க முன் வச்சாரு, திரு செங்கோட்டையன் எந்த இடத்துல சொன்னாரு? இனிமேல் எதுவுமே சொல்லல. இனிமேல் வைப்பாங்க. இனிமேல் வைக்க வேண்டிய கட்டாயம் வந்துடுச்சு. இது வந்து திராவிட கோட்டைங்க. இது அது அசைக்க முடியாத ஆஸ்பெக்டஸ் கோட்டை. அந்த கோட்டைக்கு இன்னைக்கு இவர்கள் தன்னுடைய கடமையை செய்வதற்கு இன்னைக்கு வெளியில வந்துட்டாங்க. நான் அதான் சொல்றேன், இவங்க தனிப்பட்ட காரணங்களுக்காக தனக்கு மரியாதை இல்லை, தனக்கு ஒரு செல்வாக்கு வேணும்னு ஒன்றிணைய முயற்சி பண்றாங்களே தவிர பாஜகவுக்கு எதிரான எப்படி நம்ம சொல்ல முடியும்? நான் சொல்றது திமுகவுக்கு எதிரான ஒரு விஷயம். சசிகலா அவர்கள் ஒரு முறை அறிக்கை விடுறாங்க. ரீசெண்ட் அறிக்கை பார்த்தீங்கன்னா, திமுக எந்த காலத்திலையும் வந்து ஆட்சிக்கு வந்துடக்கூடாது, அதுக்கு அதிமுகவோட எல்லாரும் ஒன்று சேரணும், அதுக்கு நான் காரணமா இருப்பேன், என்ன செய்யணுமோ அதை செய்வோம். பிஜேபி வரக்கூடாதுன்னு சசிகலா சொல்லல. அதான் கேட்கிறேன். அப்ப நோக்கம், அப்ப எதிர்ப்புங்கிறது வந்து திமுக எதிர்ப்பா பாஜக எதிர்ப்பா? நீங்க சொல்றது பாஜகன்னு சொல்றீங்க. இல்ல, ஊண்டுகிற கால்கள் உறுதியாக இருந்தால்தான் போராடுகிற கரங்களுக்கு வலிவதிகம். சரி, இப்ப கால் ஊன்றவே முடியலையே உங்களுக்கு. சசிகலாவுக்கும் முடியல, தினகரனுக்கும் முடியல, நின்னுக்குவோம். ஆமா, பன்னீர்செல்வத்துக்கு முடியல. இப்ப கால்களை ஊன்ற போகிறார்கள். காலை ஊண்டிட்டீங்கன்னா எதுக்கு ஆரம்பிச்சிருவாங்க. சரி சரி, இவர்களை ஒன்றிணைக்கிற மாதிரியான யாராவது இன்டர்மீடியட் அந்த மாதிரி இருக்கிறாங்களா? எப்படி இந்த இணைவு வந்து நடக்குது? திரு செங்கோட்டையன், டிடிவி தினகரன், திரு ஓபிஎஸ்
இவர்கள் யாராவது இன்னொன்னு கேளுங்க. ஏன்னா நான் ஏன் உங்கள்கிட்ட திருப்தியில் கேட்கறேன்னா நீங்க அங்க இருந்து சில இல்ல, டிடிவி தினகரன்ட்டு நீங்க இல்ல, இதுல ஒரு நன்றி உணர்ச்சிக்கு இடம் இருக்கு. நன்றி உணர்ச்சிக்கு என்னன்னா, செங்கோட்டையன் அமைச்சர் ஆகல ஜெயலலிதாவுடைய அமைச்சரவையில. சரி. ஜெயலலிதா 2வது தடவை ஆட்சிக்கு வர்றாங்கல்ல, ஆமா ஆமா. அப்போ இந்த போர்ட்ஃபோலியோவில் அண்ணனுக்கு இடம் இல்லை செங்கோட்டையனுக்கு. ஜெயலலிதா அம்மா மறைந்ததற்கு பிறகு அதிகாரம் சசிகலாவுக்கு வந்ததற்கு பிறகு அவர் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக நியமிக்கப்படுகிறார். ஜெயலலிதாவின் காலத்தில் அந்த இடம் அவருக்கு கிடைக்கல. அந்த இடத்தை கொண்டு வந்து சசிகலா அம்மா அவரை கொண்டு உட்கார வைக்கிறார். அந்த நன்றி உணர்ச்சி அவர்கிட்ட இருக்குமானா நாளைக்கு அவர்கள் எல்லாம் ஒன்றாக காட்சி தருகிற காட்சியை தமிழ்நாடு பார்க்க போகுது. அதனால இது ஒரு நல்ல மூவினாகத்தான் நான் பார்க்க. நல்ல மூவி. ஸோ இவங்க எல்லாம் சேர்ந்து திரு எடப்பாடியை தங்க வழிக்கு கொண்டு வருவதற்கான முயற்சியை செய்வாங்களா? இல்லை திரு எடப்பாடியை பற்றி கவலை இல்லை, அது நம்ம சட்ட ரீதியாக பார்த்துப்போம், அது பொதுக்குழுவோ அது மாதிரி என்ன செய்யணுமோ விதிமுறைப்படி செயல்பட்டுப்போம், எடப்பாடி வந்து மேட்டர் இல்லை, ஆனால் மற்ற எல்லாம் முழுமையாக அதிமுகவை நம்ம கண்ட்ரோல் கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி முயற்சியை பண்ணுவாங்களா? ஏன்னா இவர் அமமுக தனியாக இருக்கிறார், இது என் தனி கட்சி தனி இது அப்படிங்கிற மாதிரி டிடிவி இருக்கிறாரு. சசிகலா அந்த மாதிரி அவங்க எதுவுமே சொல்லலை, நம்ம இயக்கம் நம்ம கட்சி நம்ம அதிமுக அப்போ தான் எப்பவும் பேசிட்டு. இதில் இன்னொரு விசேஷம் என்னென்னா, அவங்க சிறையில் இருந்து வர்றாங்க, பரப்பன அக்கரகாரத்திலேருந்து விடுதலை பெற்று. ஆமாம். நான் தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு 1900 எமர்ஜென்சி காலத்துக்கு பிறகு, ஒரு 1980க்கு பிறகு அரசியல் ஓரளவுக்கு தெரியும். நான் மேடைக்கு வந்தது 86 தான். ஆனால் அவங்க சிறையிலிருந்து வெளியே வந்த பொழுது பரப்பன அக்கரகாரத்திலிருந்து சென்னை வரைக்கும் கூட்டம், எல்லா இடத்துலையும் வரவேற்பு. ஒரு சுயநலம் இருந்திருந்தா அந்த கூட்டத்தை தனதாக்கி கொள்ள வேண்டும் என்று அவங்க திட்டமிட்டிருக்கலாம். தேர்தல் அறிவிச்சிட்டாங்க. அதிமுக என்கிற கட்சி என்னால் ஊனப்பட்டு விடக்கூடாது என்பதில் அங்கே தேர்தலில் எந்த பங்களிப்பும் செய்யாமல் அமைதியாக இருந்தாங்க. ஆதரவும் இல்லை, யாரும் எதிர்ப்பு, அமைதியாக இருந்தாங்க. அவருடைய மௌனத்திற்கு விலை அதிகம். இதை இப்போ அதிமுக தொண்டை நினைச்சு பார்க்கலாம். கேவலம் ஒரு பதவிக்காக இன்னைக்கு பிஜேபி கட்சி கூட போய் இன்னைக்கு அதிமுகவை பலவீனப்படுத்தி விட்டார் எடப்பாடி பழனிசாமி என்கிற இந்த குற்றச்சாட்டிலிருந்து எடப்பாடி தப்பிக்க முடியாது. ஏன்னா சிறுபான்மை இஸ்லாமியர்களுக்கான அமைப்புகள் பல இருந்தாலும் ஒரு ஃபோர்ஸாக இருந்த எஸ்டிபிஐ கட்சி, அந்த கட்சி இந்த கூட்டணிந்து விலகிவிட்டது. இன்னைக்கு பன்னீர்செல்வம் விலகிட்டாரு, தினகரன் விலகிட்டாருன்னு தான் நீங்க கேட்குறீங்க தவிர, சிறுபான்மை மக்களினுடைய பிரதித்துவத்தை பெற்ற எஸ்டிபிஐ கட்சி இந்த நாட்டில் அது கூட்டணிந்து விலகிடுச்சு. இப்போ பன்னீர்செல்வம் விலகிட்டார், இப்போ தினகரன் விலகிட்டார். இப்போது பிஜேபிக்கு எதிராக 2 முனையில் ஒரு பக்கம் திமுகவும் இன்னொரு பக்கம் அதிமுகவினுடைய ஒரு பெரும்பான்மை பகுதியும் நிற்பது என்பது தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு காலத்தின் குரலாக அவர்களுடைய குரல் வெளிப்படும் என்றே நான் நம்புகிறேன். இந்தியா கூட்டணிங்கிற ஃப்ரேமுக்குள்ள திமுக இருக்கு. சரி சரி, நம்ம நடக்க போகிற சட்டப்பேரவை தேர்தல் இந்தியா கூட்டணி அது கிடையாது, சட்டப்பேரவை தேர்தல் தான். ஆனால் இந்தியா கூட்டணி வென்றாக வேண்டும் என்கிற கட்டாயத்தில் இன்னைக்கு பீகாரில் ராகுல் சார், நீங்கள் சட்டப்பேரவையில் ஸ்டாலின் என்ன பேசுவார்? அதிமுகவுக்கு எதிராக தானே கருத்துக்களை முன்னோக்கி சொல்ல மாட்டார். ஸ்டாலினோ விஜயை இன்னும் ஒரு பொருட்டாவே கருதலை. யார? எடப்பாடி பழனிசாமியை. ஒன்றிய அரசு தமிழ்நாட்டுக்கு செய்கிற வஞ்சகம், நாங்கள் நடத்தி இருக்கிற உரிமை போர். சரி, இந்த தானே ஆட்சியை முடிய போகுது. இதே ஆட்சி தான் இன்னும் ஒன்றிய அரசு தான், நீங்கள் சொல்கிற ஒன்றிய அரசு தான் இன்னும் அடுத்த 4 ஆண்டுகளுக்கு இருக்க போகுது. நீங்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்து என்ன பண்ணிட முடியும்? இப்போவே உங்களால் பண்ண முடியல. எத்தனை வருஷமா ஆட்சி சார்? இப்போ இந்த ஆட்சி நாங்கள் இருக்கிறோம், கொடுத்துட்டு இருக்கோம், அவங்க சில டிஸ்டர்ப் பண்ணுறாங்க, அதை தாண்டி நாங்கள் ஆட்சி பண்ணிட்டு இருக்கோம்னு வேணால் சொல்லாமே தவிர, மீண்டும் உங்களுக்கு ஆட்சியை கொடுக்க வேண்டிய தேவை என்ன இருக்குன்னு கொஸ்டின் தானே. பீகாரில் இப்போ என்ன நடக்கு?
70 லட்சம் வாக்காளர்களுடைய பேர் பட்டியலில் இல்லை. இந்த நாட்டில் தேர்தல் ஆணையம் ஒரு சுயேட்சையான அமைப்பு. அதிகாரத்தில் இருக்கக்கூடிய கட்சிக்கு இன்றைக்கு ஒரு சேவகனாக பணியாற்றுவது என்பது இந்திய ஜனநாயகத்திற்கு மிகப்பெரிய கேடு. இதை இன்னைக்கு வாக்கு யாத்திரை என்கிற பேரால் ராகுல் காந்தி செய்கிற அந்த ஜேர்னியை நாம் பார்த்தா, பீகார் ஜெயபிரகாஷ் நாராயணனுக்கு பிறகு ஒரு பார்க்காத கூட்டத்தை இன்றைக்கு பீகாரில் பார்க்கிறோம். ஒரு தேர்தல் வந்து ரிசல்ட் வந்தால் தெரியும் அதுக்கு என்ன அளவுக்கு அதான் பயன் இருக்கா தெரியும். ஏன்னா எந்த மோசடியும் அவங்க செய்வாங்க. தமிழ்நாடு அரசியல் தமிழக சட்டப்பேரவை தேர்தலாக இருந்தாலும் 2026 பொறுத்தவரை பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிறத திமுக முன்வைக்கும், திமுக கூட்டணி முன்வைக்கும். அதிமுக பொருட்டே இல்லை, பொருட்டே கிடையாது. விஜய் பொருட்டே இல்லை, விஜயும் பொருட்டு கிடையாது. பாமக அங்கங்க இருக்கிறவங்க எங்க வராங்க போறாங்க. விஜய் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவார். விஜய் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவார். சரி. ஆனா திமுக அதை கண்டுகொள்ளாது. திமுக அதை கடந்து செல்லும். திமுக இதுவரைக்கும் போறதை பார்த்தா எனக்கு அதுதான் புரியுது. விஜய்க்கு எதிராக எதிர்வினை அவர்கள் எதுவும் செய்யலை. பெருசா இல்லை. ஏன்னா புலிவேட்டைக்கு போகும் பொழுது எதுக்கு எலிவேட்டை அப்படின்னு நினைக்கிற நிலைமைக்கு இன்னைக்கு திமுக இருக்கு. எலி சில வேலைகள்லாம் பண்ணிருமா சார்? எலி காரை பெரிய பெரிய இதெல்லாம் கூட ஒன்றும் சாம்ராஜ்யத்தை சரிச்சிரும். எலியை லேசா நினைச்சிடக்கூடாது. லேசா நினைக்கல. நான் விஜயை நான் குறைத்து மதிப்பிடலை. ஏன்னா ஒரு இத்தனை லட்சம் வாலிபர்களை அவர் மூலதனமாக வைத்துக்கொண்டு தான் அன்னைக்கு அவர் பயணத்தை தொடங்கி இருக்கிறார். சரி. ஆனால் எல்லாத்துலேயும் அவர் ரியாக்ட் பண்ணலை, செலக்டிவா பண்ணலை. இப்போ அவருக்கு பயணம் புறப்படுகிறார்னு சொல்கிறாங்க. அதில் எத்தனையோ கோடின்னு ஒரு காரு அப்படின்னுங்கிறாங்க. எதுக்கு இது இல்லைன்னு கேட்டால் தொண்டர்கள்ட்டேருந்து அவரை பாதுகாக்கவும், பயங்கரவாதிகள்டேருந்து பாதுகாக்க இல்லை, வன்முறையாளர்களிடந்து பாதுகாக்க. தொண்டர்கள் வெறித்தனமா இருக்காங்க. தொண்டர்களிடமிருந்து தலைவரை பாதுகாக்கிறதுக்கு இது அப்படின்னு சொன்னா, அப்ப சொந்த கட்சி தொண்டனையே ஆபத்தானவன் கருதுகிறது என்ன அரசியல்? இப்போ நான் விஜய் மேட்டர் நீங்க தொட்டதுனாலையும் ஏற்கனவே பேசிட்டு கூறிய விஷயம் தான். திரு செங்கோட்டையன் குறித்தும் திரு ஓபிஎஸ் குறித்தும் பேசும்போது இன்னொரு ஒரு ரூட்டு போயிட்டு இருக்குது. விஜய் பக்கம் அவங்க சில மூவ்மெண்ட் அப்படிங்க சொல்ல, அதுக்கும் சான்ஸ் இருக்கு, அதுக்கும் வாய்ப்பு இருக்கு, அதுக்கும் சான்ஸ் இருக்கு. ஏன்னா அந்த வெற்றி என்கிற விளிம்புக்கு வரணும்ல. இப்போ ஆதவர்ஜனா 25% ஓட்டு எங்களுக்கு இருக்குன்னு சொல்றாரு. அதை நிரூபிப்பதற்கு அவங்கள்ட்ட ஏதாவது தரவு இருக்கான்னா ஒண்ணுமே இல்லை. ஏன்னா எந்த களத்துக்கு அவங்க வரல. இந்த கூடுகிற கூட்டம் இன்னொன்று, தமிழ்நாட்டில் ஒரு மாற்று அரசியலுக்கான தேவை இருக்கிறது. அந்த மாற்று அரசியலை செய்யத்தான் அண்ணன் வைகோ டாம் தூம்னு வந்தார். இப்போ அந்த கட்சி இல்லை. அதை செய்வதற்காகத்தான் தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்தினுடைய தலைவர் விஜயகாந்த் வந்தார். அதுவும் இல்லை. அதை செய்யத்தான் சமூக நீதி பேசுகிற டாக்டர் ராமதாஸ் வந்தார். அங்கேயும் குழப்பம். ராமதாஸ் இவர் மகன் நீக்கிட்டான், தகப்ப மகனை நீக்கிட்டான், மகன் தகவனை நீக்கிட்டான். அது போச்சு. இதை செய்வதற்குத்தான் பல பேர் முயன்றார்கள். எல்லா முயற்சியும் தோற்று போனது. இதை தம்பி விஜய் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். ஏன்னா ஸ்டார் கேட்டகரி மட்டுமே வெற்றியை தந்து விடாது. விஜய் விரும்புறாருங்கிறது அவருக்கு கையில், அவர்கிட்ட தான். அவர் என்ன நினைக்கிறாருன்னே தெரியலையே. அதாவது அதிமுக அப்படியே இருக்கும், எடப்பாடி பழனிசாமி அப்படியே ரன் பண்ணிட்டே இருப்பாரு. பிஜேபி கூட தானே, பிஜேபி கூட ஓகே அவர் சேர்ந்திருக்காரு. இவரெல்லாம் சேர்ந்து ஒரு அமைப்பா உருவாக்குவாங்களோ? அப்போ அமைப்பை உருவாக்கி விஜய் கூட ஒரு அண்டர்ஸ்டாண்ட் போட்டுட்டு களத்துக்கு வந்தாலும் ஆச்சரியப்படுகிறது. இது தெரிஞ்சு திரு எடப்பாடி செகண்ட் டைம் மறுபடியும் ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி விஜய் கூட ஏதாவது டீல் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல? இல்லை, சேர்க்க மாட்டார். ஏன்னா அவர் இந்த முதலமைச்சர் ரேஞ்சிலேருந்து எடப்பாடி கீழே இறங்க தயார் இல்லை. துணை முதல்வர் கொடுத்தா நரகத்துக்கு போனாலும் முதலமைச்சர் ஆகணுங்கிற முடிவில் இருக்காரு. அதனால அது அவர் இறங்கி வர மாட்டார். ஆனால் விஜயும் முதலமைச்சர் தான் அவருக்கு அப்படிதான் சொல்றாங்க. முதலமைச்சர் வேட்பாளர்னே சொல்றாங்க. முதன்மை கட்சி தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்றாரு. அப்போ இல்லை, அதான் கேட்குறேன். இப்போ அவர் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு சொன்னால் செங்கோட்டையன் ஏற்றுப்பாரு, திரு டிடிவி ஏற்றுப்பாரு, சசிகலா ஏற்றுப்பாங்க, ஓபிஎஸ் ஏற்றுப்பாங்களா? இல்லை, அதுக்கு இவங்களை அவர் எப்படி பயன்படுத்துகிறார் என்பதை பொறுத்து இருக்கு. என்ன டீல்
பொறுத்து இருக்கு. ஏன்னா ம். விஜய்கிட்ட போன ஐயனா தான் வெளியே வந்துட்டார். ம். ஏன் வந்தாருன்னு அவர்கிட்ட இன்னும் யாரும் நீங்களாம் கேட்டிங்களான்னு தெரியல. கேட்டோம்மா கேட்டோம். ஆமாம். ம். அதனால அங்கே ஏதோ ஒரு நெருக்கடி இருக்கு. சரி. என்ன நெருக்கடின்னு எனக்கு புரியல. ம். ஆனால் அங்கேயும் ஒரு நெருடல் இருக்கு. ம். 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 ஜனநாயகத்தில் வெளிப்படைத்தன்மை வேணும். கண்டிப்பாக கண்டிப்பாக. பனையூருக்கு போகிறது கிட்டத்தட்ட கடலூருக்கு போகிறது மாதிரி. ம். எப்படி சொல்கிறீங்க? எப்படி கடலூர்? திண்டிவனம் போனால் கடலூருக்கு போயிடலாம். ம். திண்டிவனம், பாண்டிச்சேரி, கடலூர். சென்னையிலேருந்து பனையூருக்கு போகிறது கடலூருக்கு போகிற நேரம் ஆகுது. ம். சரி, நிறைவாக அதிமுக இஷ்யூ நம்ம துவக்கத்தில் ஆரம்பித்தனால, ஸோ நீங்கள் உங்களுடைய பார்வையில் இந்த பிரச்சனை இதெல்லாம் வந்து ஒரு செட்டில் ஆகிறதுக்கு ஒரு எலெக்ஷனுக்கு ஒரு 3-4 மாதம் முன்னாடி எல்லாம் சரியாயிருமா, இல்லைன்னு 1 மாதத்தில் அல்லது 2 மாதத்துக்குள்ளே இது ஒரு பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வந்துடும் நினைக்கிறீங்களா? செங்கோட்டையனுடைய அந்த இதுக்கு அப்புறம், நாளைக்கு பேசுனதுக்கு பிறகு. அதாவது இதுக்கு டிசைடிங் அத்தாரிட்டி திமுக தான். ம். ஏன்னா பன்னீர்செல்வம் வந்து முதலமைச்சரை பார்த்தார். ஒரு உடல்நலம் வந்து பார்த்தாரு. முதலமைச்சர் எனக்கு அவர் அங்கீகரிக்க தயாராகி விட்டாரோன்னு நான் அந்த சந்திப்பின் மூலம் எனக்கு பட்டது. ஏன்னா அதிமுகவில் இருந்தவங்களும் இங்கே அங்கீகரிக்கப்பட்டிருக்காங்க. ஆமாம், முக்கியமான ஆளாக இருக்கிறாங்க. இப்போ முக்கியமான ஆளாக இருக்காங்க. அது மாதிரி நடக்குமோ? இது அண்ணன் ஸ்டாலின் கையில் இருக்கு. சரி, முடிவு திமுக கையில் தான். திமுக கையில். அதிமுக எதிர்காலம். ஆமாம். நிச்சயமாக. நன்றி.